கடைசியான ஒரு ராஜா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட போகிறாங்க. ஸோ அதுக்காக அவருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் வந்து ஏற்படுறார். அவர் தான் வந்து நேபுகாத் நேச்சார். ஸோ நேபுகாத் நேச்சார் யாருன்னா பாபிலோனோட அதிபதி. ஸோ பாபிலோன் தேசத்துக்கு மகா பாபிலோன் அந்த தேசத்தோட அதிபதியாக இருந்தார். அவர் வந்து மகா பராக்கிரமசாலி. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, இஸ்ரேல் தேசத்தை வந்து படையெடுத்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தை வந்து இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்துலேருந்து எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அவங்க தேசத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அடிமையாக எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே இருந்த கடைசி ராஜாவையும் வந்து அவனையும் வந்து சிறைப்பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமாக வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த தேசமே வந்து இல்லாமல் போச்சு. மற்ற நேபுகாத் நேச்சாரோட அவங்களுடைய ஆளுகை கீழே வந்தது. கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனது பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்களில் முக்கியமான ஆள் வந்து பார்த்திங்கன்னா தானியேலும், அதுக்கப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே உண்மையை ஒத்துமா இருந்தாங்க. ஸோ தானியலுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. அவரும் வந்து பலவிதமான தீர்க்கதரிசனங்களை உரைச்சார். தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்க போகுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்து என்னென்ன காப்பாடுகள்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ தானியல் வந்து சிங்கத்து கெபியில் போட்டு அதுக்கப்புறமா அவர் தேவனை உயர்த்தினது அந்த 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 காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரும் வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. ஸோ அந்த சிலையை வந்து செஞ்சு வச்சாலும் அவங்க வந்து வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்தது. ஸோ இது வந்து தானியல் வந்து சொன்ன விஷயங்கள் தானியல் தீர்க்கதரிசன புத்தகங்களில் டீட்டெயிலாக இருக்கும். ஏன் தானியல் புஸ்தகம் வந்து இது இருக்குன்னா, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்னதுக்கும் தானியல் புஸ்தகத்தில் சொன்ன தீர்க்கதரிசனத்துக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். சில ஜனங்கள் எப்படி திரும்ப வரப்போகிறாங்க, எப்படி ஒன்று சேருவாங்க, கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நிறைய சம்மந்தங்கள் இருக்கும். அதுக்கடுத்த ஒரு புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்தரோட புஸ்தகங்கள் பற்றி இருக்கும். ஸோ எஸ்தர் வந்தாங்க, யூதர்கள் அதுக்கப்புறம் வந்து இஸ்ரவேலில் எல்லாருமே சிதறடிக்கப்பட்டாங்க. கடைசியில் மீந்து இருந்தவங்க வந்து யூதர்கள் மட்டும்தான். ஸோ யூதர்கள் அந்த யூதா கோத்திரத்துலேருந்து சேர்ந்து வந்தவங்க தான் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யூதருக்கான ரட்சிப்பு அந்த எஸ்தர் புத்தகத்தில் இருக்கும். மொர்தெகாய், எஸ்தர் அவங்க வந்து எப்படி இது பண்ணாங்க, அவங்களுடைய காலத்தில் வந்து இந்த ஆகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு ராஜா. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்க இதை வந்து யூதர்களை எப்படி பாதுகாத்தாங்க, யூதர்கள் எப்படி ரசிக்கப்பட்டாங்க, அதை யூதர்கள் எப்படி பாதுகாத்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அந்த எஸ்தரோடைய இதில் வரும். அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாமே, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறி இருக்கும். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அனைத்து விதமான சம்பவங்கள். ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து என்னென்ன ஜஸ்ட் ஆன் ஹை லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவர் வந்து மனிதர்களை உருவாக்குனார். ஸோ அவங்க வந்து பாவத்தில் விழுந்தாங்க. ஸோ பாவத்துலேருந்து மீட்டுறதுக்கு பல விதத்தில் போராடினார். ஸோ பல விதத்தில் போராடினாலும் அவங்க வந்து திரும்ப பாவத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஸோ அவங்கள வச்சு ரட்சிப்பு ஏற்படுத்தணும்னு பார்த்தினார். ஆனால் வந்து அதுவும் வந்து அவங்களும் திரும்ப பாவத்திலேயே வந்து விழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் பல விதத்தில் அவங்கள முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். இதை ஒவ்வொரு தடவையும் இந்த பிசாசு வந்து ஜெயிச்சு அவன் வந்து அவனுடைய சேனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதாளத்தை வந்து ரிலீஸ் பண்ணி உலகத்தில் வந்து பாவத்தை வந்து பெருக்கி போயிட்டே இருந்தான். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பாவங்கள் பெருக பிசாசு வந்து சந்தோஷப்பட்டே இருந்தான். ஸோ இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து பலவிதமான நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் ராஜாக்களையும் எழுப்பி பல விதங்களும் இது பண்ணார். நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. ஸோ பாதி பேர் வந்து நன்மையான காரியங்கள் செஞ்சாங்க, பாதி பேர் வந்து தீமையான காரியங்கள் செஞ்சாங்க. ஆனால் உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வந்து பாவத்தில் விழுந்தவங்க தான். பாவம் இல்லாமல் ஒரு மனுஷனும் வந்து இருந்ததில்லை. அது வந்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வந்து ஒரு நியாயப்பிரமாணம் என்னென்னா, அவங்களுடைய பாவங்கள் வந்து நீக்கப்படுவதற்கு அது வந்து ஒரு பலி வந்து செலுத்தணும், பாவ நிவாரண பலி. அது வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுவாங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்து 3 மணிக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க பஸ்காவை ஆசரிப்பாங்க. அந்த பலி இடுவாங்க. பலி எடுத்து பாவ நிவாரண பலி, எல்லாத்துக்கும் பாவ நிவாரண பலிப்பட்டு அந்த அடுத்த நாள் வரைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு பலியை வந்து கர்த்தர் சொல்கிறார். நிறைய பலிகள் இருக்குது. சமாதான பலி, முக்கியமான பலி வந்து பாவ நிவாரண பலி.
அந்த மாதிரி சுகந்த வாசனையான பலி, இந்த மாதிரி நிறைய பலிகள் இருக்கும். இதில் ஒன்று முக்கியமானது. ஸோ இது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு உலகத்தில் பிறந்த இப்போது இது நம்ம மனிதர்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே இருந்துட்டோம். ஸோ இது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு எந்த பாவமும் அறியாத ஒரு மனிதன். ஏன்னா வந்து இப்போ இந்த உலகத்தோட அதிபதி வந்து உலகத்தை வந்து கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருன்னா மனுஷர்களுக்கு கொடுத்தார். ஸோ மனுஷர் கையில் கொடுத்த சுதந்திரத்தை மனுஷர்களை தான் பாதுகாத்து வச்சுக்கணும். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாவத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா மனுஷனாக இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான், பாவமே அறியாத ஒருத்தரால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க தான் பாவம் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சு இது பண்ணோம். இப்போது அவங்களுக்கு வந்து இப்போது எந்த ஒரு பழைய ஏற்பாடு பிரமாணத்தைப்படி மிருகத்தோட ரத்தத்தை வந்து பலியாக செலுத்துகிறோன்னா அது வந்து ஒரு பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் இருக்கும். ஆனால் உலகத்தையே ஜெயிக்கணும், உலகத்தையே மீட்கணும், எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து ஒரே ஆளாக தீர்க்கணும்னா அது எந்த பாவமும் அறியாத ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக வந்து ஒருத்தர் வந்து பிறக்கணும். அவர் வந்து உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்கணும், எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தெய்வ திட்டம் என்னென்னா அது எல்லாத்தையும் முதலாவது உலகத்தையும் மீட்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிசாசுக்கு என்ன முடிவு கொடுக்கணுமோ அந்த முடிவு கொடுக்கணும். ஸோ பழைய ஏற்பாட்டு சமூகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி எல்லாமே பாவத்து மேலே பாவமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. கர்த்தர் வந்து அவங்கள மீட்கிறதுக்கு போராடிட்டே இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வந்து மனம் திரும்பவே இல்லை. அதனால் கடவுளே வந்து அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து நமக்காக இந்த உலகத்துக்கு வர வந்து வந்தார். வந்துட்டு பாவத்தை தீர்த்து உலகத்தை ஜெயித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நடக்கிற காரியங்கள் தான் வந்து புதிய ஏற்பாட்டு காரியத்தில் வந்து வரும். ஸோ இது வரைக்கும் வந்தது எல்லாமே பழைய ஏற்பாட்டு காரியம். ஸோ பழைய ஏற்பாட்டு காரியங்களில் மனுஷர்கள் வந்து பாவத்தை விட்டு போவே இல்லை, பாவத்தில் வந்து வெளியே வரவே இல்லை, பாவத்திலே தான் இருந்தாங்க. அதுக்காக கர்த்தர் வந்து தேசத்தை வந்து அந்த தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை சிதறடித்தார். அவங்க எல்லாருமே சிதறடிக்கப்பட்டாங்க. யூதர்கள் மட்டும் இருந்தாங்க. ஸோ யூதர்களும் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மொத்தமாக போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வர காரியங்கள் அதுக்கு அடுத்த காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியானவர் யார் வரப்போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் நமக்கு என்ன கொடுத்தாரு, என்ன போதனைகள் கொடுத்தாரு, என்ன எப்படி நடக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, அவர் திரும்ப வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் முடிவுக்கு வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஹை லெவல். இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போனோன்னா உள்ளே வந்து ஒரு காரியத்துக்கும் ஒரு சம்பவங்கள் இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம புரியறதுக்காக இப்போ ஹை லெவலில் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆலயம், எருசலேம் ஆலயம் இருக்குல்ல, அந்த எருசலேம் ஆலயம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் என்னாச்சுன்னா அந்த ஆலயத்தை வந்து திரும்ப வந்து கட்டினாங்க. ஸோ செருபாபேல் வந்து ஃபஸ்ட்டு முதலாவது சாலமோன் கட்டின ஆலயம் வந்து இடிக்கப்பட்டது. ஸோ இடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சர் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. ஸோ அதை திரும்பவும் கட்டினது வந்து செருபாபேல். ஸோ அது வந்து எப்படி இது வந்து அது வந்து 2வது முறையாக கட்டினாங்க. ஸோ அதுவும் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அதுவும் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டு அடுத்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.